இங்கே பார்த்தது இவங்க எல்லாமே யூத வம்சத்தை சேர்ந்தவங்க தான். யார்? இந்த மோசே எடுத்துக்கொள்ளுங்க, யூத இஸ்ரேல் வம்சத்தில் வர 12 கோத்திரத்தில் இவர் வராரு. ஓகேயா? இந்த ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ, பாபிலோனில் இன்னொருத்தர் இருக்காரு இந்த தானியேல், இவர்களும் யூத வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான், இஸ்ரேலர்கள் தான். அந்த 12 கோத்திரம் ஒரே வார்த்தையில் சொன்னால் யாக்கோபுடைய சந்ததிகள் 12 கோத்திரத்தில் வருகிறவர்கள், 12 கோத்திரத்தில் வளர்ந்தவர்கள், நின்றவர்கள் காண்கிறோம். பார்த்தீங்களா? அவங்க அதுலேயும் தொய்வானவங்க உண்டு. இயேசு கிறிஸ்து 12 பேர் சீடர்களை அழைத்தார். பார்த்தீங்களா? அதில் ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு துரோகியாக மாறினான் என்று காண்கிறோம் இல்லையா? யூதாஸ் காரியத்தின் பேர் யாருமே வைக்க மாட்டேங்குது. அவன் பேர் யூதாஸ் அப்படிங்கிற அந்த பேரை நம்ம எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு உலகமே அவனுடைய பேரை வந்து ரிஜெக்ட் பண்ணிச்சுது. யூதாஸுடைய பேரை யாருமே என்ன பண்ணுறது கிடையாது, வைக்கிறது கிடையாது. எல்லாம் பவுல், யோவானு இல்லையா, யாக்கோபு, லூக்கா, அந்த மாதிரி பேர்களை தான் எல்லோரும் வைக்கிறோம். ஆனால் யூதாஸுங்கிற பேரை என்ன பண்ண மாட்டோம், வைக்க மாட்டோம். ஓகேயா? அதில் ஒன்று மிஸ்ஸிங். ஸோ அதில் இதே மாதிரி மிஸ்ஸிங் எல்லாம் இருக்கும். மிஸ்ஸிங் நம்ம நாட்களிலும் இருக்கும். ஆனால் அந்த மிஸ்ஸிங் லிஸ்ட்டில் நம்ம வந்து போகாமல் அந்த யூதர்களுடைய விசுவாசம், அந்த நம்பிக்கை, அதே வரிசை, அதே துணிவு, அதே பணிவு, அதே எக்ஸ்பெக்டேஷன், இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் போட்டு நாம் வாழ்ந்தால் வாழ்நாளெல்லாம் நமக்கு தர வேண்டியதை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், தருவார். இப்போ இருக்கிற இஸ்ரேல் தேசத்தில் இப்போ இருக்கிற பெஞ்சமின் நெதன்யாகு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பாடல் பாடுவார், நல்ல பைபிள் ரீடிங் பண்ணுவார். காட் இஸ் வித் அஸ், பீப்பிள் டிஃபெண்ட் அவர் நேஷன், எங்களோடு கூட தேவன் இருக்கிறார், எங்கள் தேசத்தை நாங்கள் காப்பாற்றுவோம் என்று சொல்லி துணிந்து நிற்கிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய தீர்க்க தரிசனம், யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது என்கிற அந்த தீர்க்க தரிசனத்துக்கு நாம் வந்துட்டோம். யூதர்கள் வந்தார்கள் என்று சொன்னாலே உலகம் இனிமேல் ஒரு 7 ஆண்டுகள் பழைய ஏற்பாட்டுக்கு மாறி போகுது. அப்படின்னா புதிய ஏற்பாடு சுருங்கி பழைய ஏற்பாட்டுக்கு உலகம் ஒரு 7 வருஷம் மாறி போகுது. யூதர்களுடைய கையில் ஆண்டவர் பூமியை ஒப்புக் கொடுத்து தேவாலயம் கட்ட வைத்து அந்தி கிறிஸ்துவையும் அவர்களுக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்துவார். அப்படிதான் அந்தி கிறிஸ்துவை எதிராக அவர்களுக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தி அவர்களுக்கு முன்பாக மீண்டும் பெரிய பெரிய அற்புதங்களை செய்து அந்தி கிறிஸ்துவை அவர்களுக்கு முன்பாக முறியடிப்பார். இதுதான் அடுத்த உலகத்தினுடைய போக்கு. ஓகேங்களா? அந்தி கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக முறியடித்து தன்னுடைய 1000 வருட அரசாட்சி பூமியில் கொண்டு வருவார் ரொம்ப சீக்கிரம். அதற்காகத்தான் நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. நாம் அந்த அப்டேஷனை பூமியில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல் இப்பொழுதும் துணிந்தவர்களாக, எல்லா ஆயுதங்களையும் தரித்தவர்களாக, இஸ்ரவேல் பெரிய ஆயுதங்களை தரித்து போருக்கு தயாராகவும் போருக்கு எதிராக போர்களை செய்கிறவர்களாகவும் துணிந்து நிற்கிறதை நாம் காண முடியுது. இது கர்த்தருடைய ஒரு பலம். எகிப்தில் ஆண்டவர் யூதர்களை, இஸ்ரவேல் மக்களை பயன்படுத்தினது போல, பாபிலோனிலே ஆண்டவர் யூத மக்களை பயன்படுத்தினது போல திரும்பவும் இஸ்ரவேலிலே யூத மக்களை பயன்படுத்தி இயேசுவும் அங்கே வருவார். ஏன்னா இயேசுவும் யூதராஜ சிங்கம் இருக்குது தெரியுங்களா? யூதராஜ சிங்கம், உயிர் தெழுந்த சிங்கம். சிங்கம்னு சொன்னால் அது வந்து வேட்டையாடும். கடைசியாக இயேசு கிறிஸ்துடைய வாயிலிருந்து கருக்குள்ள பட்டயம் வரும்னு சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்து அதை நீங்கள் பார்க்கலாம். புறஜாதிகளை வெட்டும்படியாக தான் வருது. ஆக இப்படியாக கர்த்தருடைய திட்டம் பூமியில் அரங்கேறி வருகிறது. இந்த நாட்களில் நாம் நினைத்துக்கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், இப்போ ஏற்பட்ட ஒரு பரபரப்பான சுச்சுவேஷனில் சூழ்நிலைகளில் நாம் இருக்கிறபடினாலே கர்த்தருடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், கிடைக்கும். நாம் எதிர்பாராது நமக்கு உண்டாகும், கர்த்தர் தருவார் என்கிற விசுவாசத்தில் இந்த மாதமெல்லாம் நாம் கடந்து செல்ல வேண்டும். இந்த மாதம் இல்லை, எப்போவுமே மரணம் வருகிற வரையில் நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் மேல் ஒப்புவித்து அதை சேர்த்து சொருக செய்து அப்படி கர்த்தரை பணிந்து மதித்து எதிர்பார்த்து வாழ்ந்தார். நம்மை ஆண்டவர் நடத்துவார். எப்படி அற்புதங்கள் நடக்கும்னு நமக்கு தெரியாது. But we do not know how the miracle is going to be happen in our life. But it is definitely that should be happen. It should happen in our life. அதனால் be there in faith. விசுவாசத்தில் நாம் என்ன செய்வோம்? உறுதியாக இருப்போம். திருச்சபை நாட்டுவதில், திருச்சபையை ஒன்று சேர்ப்பதில், கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்வதில் போன்ற இந்த மாதிரி ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய விஷயங்களையும் செய்து இந்த பூமியில் நாம் வாழ்வோம். மோசேயினுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதத்தை போலவும் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்களுடைய வாழ்க்கையில் பாபிலோனில் கர்த்தர் செய்த அற்புதத்தை போலும் இந்தியாவில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும்
கர்த்தர் அற்புதங்களை செய்வார். 600 கோடி மக்கள் இருக்கிறாங்களா வேர்ல்டு ஃபுல்லாக, அதில் ஒருத்தர் தான் நீங்கள் நான். அந்த அந்த ஒன்றை நமக்கு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நம்ம எல்லாரையும் கர்த்தர் அறிவார். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அதனால God bless you. God bless you all. Have a blessed day. Have a blessed future. Thank you all. Bye bye.